அனைவருக்கும் வணக்கம். கற்பதேசில இருந்து நான் உங்களுக்கு உமேந்திரன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ரிசல்ட் இன்னைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் வந்து நடந்து 50 நாட்களுக்குள்ளேயே வந்து வித்தின் 50 டேஸ் ஸ்குள்ள ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 13/7/2024 அன்னைக்கு இந்த எக்ஸாம் நடந்துச்சு. இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு மார்னிங் மட்டும் நடந்திருக்கும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு 1.25 லட்சம் பேர் 1.5 லட்சத்துல இருந்து 1.25க்குள்ள எழுதுனாங்க. நிறைய ஆப்சன்டீஸ் இருந்ததாகவும் செய்தி. பட் இருந்தாலும் கொஸ்டின்ஸோட டஃப்னஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல எக்ஸாம். பட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய அடுத்த லெவலான மெயின்ஸ் எக்ஸாம் வந்து 10/12 அதாவது டிசம்பர் 10ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் சென்னையில் மட்டும் தான் இது நடக்கும். அதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய இந்த சில டீட்டெயில்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்புறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6/9 அதாவது இன்னைக்கு வந்து செப்டம்பர் 2ஆம் தேதி 6 செப்டம்பர்ல இருந்து 15 செப்டம்பருக்குள்ள இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யாரெல்லாம் செலக்டட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசல்ட்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 1800 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ 1:20 ரேஷியோவில் இது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தான், ஸ்பீடி ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஏன்னா வந்து சமீபமாக ஒரு 2020 இருந்து கொரோனாவுக்கு அப்புறம் இருந்தே வந்து ரிசல்ட் கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருந்துச்சு டிஎன்பிசியில். பொதுவாக இந்த குரூப் 1 குரூப் 2 போன்ற எக்ஸாம்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக 1 மந்த்துக்குள்ளேலாம் ரிலீஸ் பண்ண ஹிஸ்ட்ரி எல்லாம் இருக்கு டிஎன்பிசியில். கிட்டத்தட்ட வந்து 2018 அந்த டயத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வித்தின் 30 டேஸ்க்குள்ளேயே வந்து ரிசல்ட் போட்டிருந்தாங்க. ஈவன் யூபிஎஸ்சிக்கு ஈக்குவலாலாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. பட் அடுத்தடுத்து கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. பட் இருந்த போதிலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து சேர்மன் வந்திருக்காரு. ஸோ அதனால புதுசாக யார் வந்தாலும் கொஞ்சம் ஸ்பீடான ஒர்க் ப்ராசஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதன்படி பார்க்கும்போது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டும் டிஎன்பிஎஸ்சியில். அந்த கோரிக்கையும் வச்சதன் காரணமாக நிறைய ஸ்பீடி ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ இதனுடைய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் மந்த் சொல்லியிருக்காங்க. இப்போ செப்டம்பர் ஃபுல்லாக இருக்கு. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 3 மாசம் தான் வந்து நமக்கு 3 + 9 ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 90 டேஸ் 95 டேஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ பொதுவாக வந்து ஒரு 100+ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு இருக்கும். ஆனால் குரூப் 1 மாதிரியான எக்ஸாமுக்கு இந்த 90 டேஸ் எனஃபா அப்படின்னு கேட்டால் க்ரூசலான டைம். ஓகே, ஸோ கொஞ்சம் வந்து நிறைய படிக்க வேண்டியது இருக்கு, கொஞ்சம் இல்லை. ஸோ அப்போ இத்தனை நெருக்கடியான டயத்தில் மெயின்ஸ் வந்து குரூப் 1க்கு கொஞ்சம் கொஞ்சம் நெக் டு நெக் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுல இருந்து குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த எக்ஸாம் வந்து நடந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்க இருந்து ஒரு 50 டேஸ்னு எடுத்துக்கிட்டா கூட டிசம்பருக்குள்ள ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அங்க இருந்து வந்து ஒரு 45 to 50 டேஸ்ல மேக்ஸிமம் போச்சுன்னா வந்து ஒரு இங்க 90 டேஸ் கிடைக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 90 டேஸ் மெயின்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டஃப் தான். ஸோ அப்போ இங்க டிசம்பர் மந்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எப்படி பார்த்தாலும் செப்டம்பர்ல வந்து ஒரு 50 நாள் ரிசல்ட் அப்படி சொன்னா கூட செப்டம்பர் 14, அக்டோபர் அண்ட் நவம்பர் லாஸ்ட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் எடுத்துக்குவோம். 3 மந்த்ஸ் எடுத்துக்கிட்டா கூட நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி லாஸ்ட் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கான மெயின்ஸ் எக்ஸாம் வந்து இருக்கலாம். மேபி இந்த ஷார்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே தாண்டி நம்மளால ஸ்பீடா படிக்க முடியுமான்னு சொல்லி யோசிச்சுக்கோங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீடு பண்ணிட்டாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்பீட் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நீங்க வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ குரூப் 1 மெயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் தயவு செய்து ஸ்பீடா படிங்க, நிறைய படிங்க. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் ஒருத்தர் வந்து கிளியர் பண்ணியிருக்காரு. பட் இன்டர்வியூ அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ண முடியல, புவனேஸ்வரி மேடத்தினால முடியல. இப்போ குரூப் 1 இப்போ மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சிபிடிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணுங்க. இப்போ இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு இன்னும் ரிவைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ கொஞ்சம் வேகப்படுத்தணும், எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சான்சஸை. தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட கற்பதேசோடைய டெலிகிராம் அஸ் வெல் அஸ் வாட்ஸ்அப்பை அணுகுங்க. நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்.